நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூத்து அஞ்ச உதைதன அஞ்செழுத்துமே நன்றுடையானை தீயதில்லானை நரைவில்லேரே ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்ற மனம் வரும் நடக்கிறதா இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமா மறைக்காதீங்க. இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் என் உயிர் சொந்தங்கள் வந்து ஆளுன்னு பார்க்கணும். எங்களுடைய தலைவன் தமிழீழ தாயகத்தில் படையோடு இருக்கும்போது என் மீனவ சொந்தங்களுக்கு இவ்வளவு இடையூறு இவ்வளவு துன்ப துயரங்கள் தொடர்ந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ வந்து இப்படி எங்கள் படகு பறிக்கப்பட்டதா, வலை அறுக்கப்பட்டதா, சுட்டுக் கொல்லப்பட்டோமா, சிறைபிடிக்கப்பட்டோமான்னு பார்க்கணும். இப்போ இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாவலாளர் இருந்தது யாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் எங்களை அழிச்சிட்டு வலிமை மிக்க கடற்படை இராணுவத்தை கொண்டு அங்கே நிறுத்திருக்கிறீங்க. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? பாதுகாப்பு பணியை செய்துங்கிறீங்க. அந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? சொந்த நாட்டு குடிகளை பாதுகாக்காமல் அந்த இராணுவம், அங்கே கடற்படை இராணுவம் நின்று கொண்டு செய்கிற வேலை என்ன? நீங்கள் எல்லை தாண்டி நாங்கள் வர்றோம்னு சொல்லுங்கள். கடலில் எல்லையை எப்படி கணிப்பீங்க சொல்லு? கச்சத்தீவை எனக்குன்னு வச்சு அளந்தா எனக்கு கடல் தூரம் அதிகமாக இருக்குது. கச்சத்தீவு அவனுக்குன்னு வச்சு அளந்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகமாக இருக்குது. இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீ கச்சத்தீவை எடுத்து எனக்கு கொடுக்கணும். அதையும் செய்யறதில்லை. ஒன்று நீ எல்லையில் போய் கடற்படையை நிறுத்திக்க, இதோட நம்ம எல்லை முடியுது, பாதுகாப்பாக மீனை பிடிச்சி திரும்புங்கன்னு சொல்லு. ஒரு தடவையாவது நீங்கள் உங்கள் மனச்சான்ற சுட்டு சொல்லுங்கள். எங்கள் மீனவனை பிடிக்கும்போது தடுத்து காப்பாற்றியது இந்திய கடற்படை இராணுவம் என்று யாராவது சொல்லுங்கள். அப்போ எப்படி எந்த தைரியத்தில் சுட்டுக்கொள்கிறான்? இவ்வளோ பெரிய இராணுவம், அவன் நாட்டு இராணுவம் இங்கே நிற்குது, அவன் நாட்டு மீனவனை, அவன் நாட்டு குடியை நம்ம சுட்டா பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அவனுக்கு வரல இல்லை, அந்த பயம் இல்லைல்ல. நீங்கள் என்னை சுட்டுக்கொள்கிற இராணுவத்துக்கு நீ தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குற, என் படகை பறித்து வச்சுக்கிற நாட்டுக்கு நீ போர்க்கப்பல் பரிசு கொடுக்குற. அப்போ என்ன கோவம் வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? இப்போ ஒருவேளை நான் எங்ககிட்ட ஆட்சி இருக்குது, என் மீனவனை தொற்றுவானான்னு சரி, ஒரு நாள் நடந்துருது, ஒரு நாள் நடந்துருது, நீ தொற்றுட்டோம். அப்புறம் என்கிட்ட வந்து இந்த பேட்டி கேளு, தொற்றுட்டோம். அவன் சரியான ஆண்மகன் தானே, அவன் பெரிய நாடு இராணுவம்லாம் வச்சுருக்கானே, என் மீனவனை தொற்றுட்டோம். கேட்க ஆள் இல்லை, எல்லை தாண்டி வர்றோம். சரி, நான் ஒத்துக்கிறேன். கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், வர்றாங்களா இல்லையா, போகிறாங்களா இல்லையா? ஏன் அவங்க கைது செய்யப்படுறதில்ல? ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறதில்ல, வலை அறுக்கப்படுறதில்ல, அந்த மீனவர்கள் சுடப்படுறதில்ல? ஏன்? ஏன்னா அவனுக்கு பெற்றவனே அப்பனாக இருக்கான், எனக்கு 60 ஆண்டுகளாக மற்றவனே அப்பனாக இருக்கான். அதான் இங்கே பிரச்சனை. அவன் இனம், அவன் மொழி, அவன் மக்கள், அவன் மண் நலன் காண்றான். நான் சொல்லும்போது நெய்தல் படைன்னு சிரிச்சிங்க. அந்த பினராயி விஜயன் நெய்தல் படையை கட்டி நீர்விட்டார். நான் சொன்னது போலவே சீருடை. ஏன் அதை ஒன்றால் செய்ய முடியாது? நீ போஸ்ட்கார்டுன்னு வச்சுருக்க, நான் அதை நெய்தல் படைன்னு கட்டுவேன். அப்போ இது எதுக்கு சொல்லுங்கள்? இந்த அரசும் கண்டுக்கிறது இல்லை, மாநில அரசு அதை பற்றி பேசுகிறது இல்லை, இந்திய ஒன்றிய அரசு எங்களை ஏற்று பார்க்குறது இல்லை. மீனவன் ஓட்டு வேணும், என் உயிர் வேண்டியதில்லை, என் வாக்கு வேணும், என் வாழ்க்கை பற்றி உனக்கு கவலை இல்லை. அப்போ இதை பேசி என்ன பயன் இருக்கு? பிரதமர் உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்காரு. பிரதமர் இது என்ன பண்ணுறது? அதாவது ஒரு ஊராக சுற்றுறவனுக்கு நாடோடின்னு பேர் வைக்கலாம், மோடி நரேந்திர மோடின்னு பேர் வைக்கலாம்னது மாதிரி அவர் ஒரு ஊராக சுற்றி பார்ப்பார். ஒரு வேளை பார்க்காத நாடாக கூட இருக்கலாம் உக்ரைன். எல்லா நாடும் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற நாடாக இருக்கலாம், பார்க்கலாம். தமிழகத்தில் வந்து இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் வந்த பிறகு அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம், அதை உதவி சாலைக்கே முதலமைச்சர் சுற்றுப்பயணம்னா இதை உல்லாச பயணம் போகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படிலாம் மரியாதை குறைவாக பேசாதீங்க. அவர் முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறார். இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை கொண்டு வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட பொய்யை சொல்கிறாரு பாருங்க தம்பி ராஜா, டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து
31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுகிறாங்க 2 பேர். நீங்கள் வாங்க அந்த நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன், உண்மையிலே நடந்திருக்கான்னு. இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் 2 பேர் மேலே. எப்படி 10 லட்சம் கோடி எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தது? 31 லட்சம் பேருக்கு எங்கே வேலை கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை பொய் எப்படி சொல்கிறது? இதுதான் திராவிட மாடலா? தம்பி, ஒரு ஆட்சியாளன் வந்து நேர்மையாக ஆட்சி செய்யும்போது உலகம் தேடி வரும் தம்பி. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்குது, நிர்வாகம் சீர்கேடு இருக்குது, ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருக்கு, மனித உழைப்புன்னே அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்குது, அங்கே போய் முதலீடு செய்யலாம்னு அவன் தேடி வருவான். நீ ஊராக போய் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊரில் வந்து இது பண்ணுங்கள், இது எப்படி இருக்குது? அது முதலமைச்சரே போவார், அதுவும் பிரதமரே போவார். எல்லா நாடுகளையும் போய் கூப்பிட்டாரு நாட்டின் பிரதமர். என் நாட்டில் 50 கோடி இளைஞர்கள் அப்படி வலிமையான இளைஞர்கள் இருக்காங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்கள்னு. அதனால தான் முதல்வர் என்பது ஆல் இண்டியா புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷ்னல் புரோக்கர். அதுக்காக மறுப்பு இருக்கா? யாராவது பேச சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் அப்படி இல்லை, புரோக்கர்லாம் இல்லை. நீங்கள் தரகர்கள், தலைவர்கள் கிடையாது. அதை பேசி பயன் என்ன இருக்குது? வேறு ஏதாவது கேள்வி? வரவேற்கிறேன், வாழ்த்துறேன் தம்பியை. ஏன்னா அந்த கொடியில் இருக்கிற பிரச்சனை வண்ணம் தான் பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுக்கு தேசிய மலராக காந்தல் மலர் ஈழதாயகத்தில் எங்கள் தலைவர் அறிவித்தார். காந்தல் மலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவப்பு மஞ்சளில் இருக்கும். சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள், அது நாங்கள் முன்வைத்த முழக்கம். அதிலிருந்து எங்களுடைய கொடியை எங்கள் தலைவர் உருவாக்கினார். நாங்கள் வந்து எங்கள் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தினவர்களுக்காக, அதுக்காக சிவப்பும் அந்த மஞ்சளை நாங்கள் குறியீடாக வச்சுக்கிட்டோம். அதில் வந்து போருக்கு போகிற மரபினர் நாங்கள் வந்து மஞ்சள் ஆடை அழிஞ்சு போகிறது மரபுன்னு வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர் தான் முத கொண்டு வந்து, எங்கள் கட்சி கொடியும் கூட சிவப்பு மஞ்சள் தான். நாட்டில் நிறைய கொடி சிவப்பு மஞ்சளில் இருக்குது. இப்போ நான் அது உங்கள் சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு எப்போ நீர் காற்று இது செடி கொடி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போதும். இதில் வந்து சாதியத்தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டா, மதத்தை தான் ஏன் மதம்னு வச்சுக்கிட்டா, நிறத்தையாவது விட்டு தொலைக்கக்கூடாதா? சரி, சிவப்பு மஞ்சள் உங்கள் நிறம், இந்த வான வெள்ள சிவப்பு மஞ்சள் இருக்குது. எவனாவது சொல்லுவேன் ஏன் நிறம் நீ வெளியில் தெரியப்படாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்டா பைத்தியக்காரங்களா நாட்டில் வாழ்றீங்களா? யானை எங்கள் யானை, நீ யாரும் எரிச்சலாக இருக்கா இல்லையா? யானை எல்லாருக்கும் பொதுயா, யானை எல்லாருக்கும் பொது. சிவப்பு மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் பொது. இப்போ எப்படி நான் குங்குமம் வச்சுருக்கேன், எப்படி சிவப்பாக வச்ச இப்படி கேட்பீங்களா? ஒரு பேசணும், அவரை பேசணும், அவ்வளோதான். என்னை பேசணும். இப்போ பேசி டயர்டாகிட்டாங்க, ஏன்னா நான் உதுத்துட்டேன். பேசிட்டு போடா, இது போட, பேசிட்டு போட, என்ன நானே எழுப்பி கேட்பேன், என்ன இன்னைக்கு ஒன்று திட்டக்கண்ணா? அது மாதிரி அவன் டயர்டாகிட்டான், பேசி அவன் டயர்டாகிட்டான். அது மாதிரி இப்போ தம்பி புதுசாக வந்திருக்கான்ல, தெருநாயின் எல்லை எது வருது? தெரு வரதான். நாங்கள் காடு முழுமைக்கு சுதந்திரமாக வேட்டையாடுற புலிகள், இவன் என்ன ஏமாத்துறதுனால கத்திக்கிட்டு இருப்பான். அது மாதிரி தம்பி விஜய் புதுசாக வந்ததுனால இதை பேசுகிறான். அவனுக்கு பேச ஒரு அண்ணன் இருக்கேன், எனக்கு பேசத்தான் யாரும் இல்லை. அதுதான் பிரச்சனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்தால் உங்களோட இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன். தினம் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க. செப்டம்பர் 22 தம்பி மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கிறாப்படி இல்லை, அப்போ நீங்கள் ஒரு நாள் இப்படி கேட்பீங்கள்ல, இந்த கேள்வியை அவர்கிட்ட வைங்க, சரியா? என்ன தான் நான் முன்னாடி பிறந்தாலும் ஓயாமல் என்னையே வந்து சொல்லப்படக்கூடாது. வேறு ஏதாவது கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் வந்து உங்களுக்கு நாணயம் இல்லை, சில்லற காசு. திருப்பி நாணயம்னு அது கௌரவமாக தெரியுது, பெருமையாக தெரியுது. செல்லாத சில்லற காசை போயிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்கள். நாம் தமிழர் நிர்வாகிகள் கொலை வழக்கு உயிரிழந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விடுங்க, அது தம்பின்னா ஒரு கட்சின்னா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஒன்று தான். அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் உளவியலாக வருந்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். இவர் ஆனால் நான் இந்த மாதிரி சாக போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்ட்டு. நல்ல படித்தவர், வழக்கறிஞர், நல்ல திறமையாக இயங்கக்கூடியவர்.
இப்போ அதனால அப்போ அவர் இறந்தது இல்லாமல் அவங்க அப்பாவும் மனவேதனையில் போய் அவரும் விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டார். அது 2 செயலுமே நடந்திருக்கக்கூடாது. அதுக்காக நான் வருந்தேன். வேறு ஆனால் திருச்சி எஸ்பி வந்து தொடர்ந்து உங்கள் மேலே தவறுலன்னு சொல்ல பிறகு வந்து தொடர்ந்து வழக்கு போடுறோம்னு சொல்லுவாரு. தமிழகளோட ப்ரெஷர்னால அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அவர் வந்து அண்ணன் வந்து 138 வழக்கில் இருக்கார். அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடித்தான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்கள் ஐபிஎஸ்ஸாக இயங்கணும். திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது. ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி நான் பார்க்காத வழக்கா தம்பி. நீ ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி. உன் அதிகாரத்தை நான் ஏற்றி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம். அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனை ஒரு ஓரத்தில் நின்று ஏதாவது விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்னத்தையாவது போடு, எத்தனை நீ இதையும் அனுப்பு. என் வீட்டில் 5-6 குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வேறு